கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வில்லேஜ் காஸ்பல் மிஷன் ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த ஒரு சிந்தை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார், அவர் என்ன சிந்தித்து கொண்டிருந்தார், மக்களோடு கூட அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது அவர் ஒவ்வொரு நாளும் ஜனங்களோடு கூட பழகின போது ஜனங்கள் மேலே மிகுந்த ஒரு அன்புள்ளவராய், கரிசனை உள்ளவராய், அவர்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் காணப்பட்டார். பாருங்கள், இந்த நாளிலும் அந்த சிந்தை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மற்றவர்கள் நேசிக்கிறவராக காணப்பட்டாரோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக, எல்லோரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது, நாம் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது, மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு கூறுகிற போது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்த்தால், நமக்கு எதிராக இருக்கிறவர் கூட நம்மோடு கூட சமாதானமாய் கடந்து வருவாங்க. யாரெல்லாம் நம்ம எதிரி நினச்சோமோ அவங்கள நம்ம நேசிக்கும் போது, அவங்களோடு கூட அன்பாக பழகிற போது, எதிரியாக இருந்த அந்த ஒரு மனுஷன் கூட நம்முடைய நண்பராய், நம்முடைய உறவினர்களாய் மாறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அப்படிதான் அவர் வாழ்ந்தார். யாரையும் அவர் தன்னுடைய எதிரி என்று சொல்லி சொல்லவில்லை. யாரையும் அவர் இந்த உலகத்தில் வெறுக்கலை. யாரையும் அவர் தன்னை விட்டு விலக்கி வைக்கவில்லை. எல்லா பாவிகளையும் தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். பாவியான மனுஷனை சிநேகித்தார். எல்லாரோட அவர் மிகுந்த ஒரு அன்புள்ள ஒரு நபராய் காணப்பட்டார். அதே போல் தான் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து வாழும்போது உங்களுக்கு எதிராக யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களோட எல்லாரும் சமாதானமாக இருப்பாங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.